பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவன் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, உன்னுடைய பாவங்களை நீ என்ன பண்ணு, அறிக்கை பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அறிக்கை பண்றதுன்னா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நம்ம பண்ற தப்ப போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, நம்ம சுத்தி இருக்க ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம். நீங்க போய் சொல்லி பாருங்களா, அவங்க கிட்ட எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? முதல் வேலை உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பழகிறத நிறுத்துவாங்க, உங்களை ஒரு அருவருப்பாவும் கேவலமாவும் பார்ப்பாங்க. இதுதான் மனுஷங்களுடைய குணாதிசயம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் உங்க பாவங்களை பார்க்கலங்க, உங்களை மட்டும் தாங்க ஆண்டவர் பார்க்கறாரு. என் மகன் இன்னைக்கு தெரிஞ்சிருவான், நாளைக்கு தெரிஞ்சிருவான், நாளைக்கு தெரிஞ்சிருவான்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம இருதயத்தோட வாசல்ல அவர் நமக்காக வெயிட் பண்றாருங்க. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ஏசப்பாக்கு விரோதமா நிறைய பாவம் பண்ணிருக்காங்க. அந்த பாவத்துக்கு எல்லாத்துக்குமே ஏசப்பா மன்னிப்பு தருவாரு. நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட போயிட்டு அறிக்கை பண்ணி, ஏசப்பா நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவத்தை வந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஏசப்பாண்ட கேட்கணும். நீங்க கேட்டு பாருங்க, நிச்சயமா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.